வேர்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு பேரை கடந்த சில நாட்களில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி சமூக ஊடகங்களில் சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது ஒரு பதிவையாவது கட்டாயம் பார்த்துருப்பீங்க. அந்த இளைஞனுடைய ஒரு பாடல் வரியாவது உங்களுடைய காதில் கடந்த ஒரு சில நாட்களில் கட்டாயம் கேட்டிருக்கும். ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு இளைஞன் கேரளாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேர்டன் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தாலையும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய பாடல்கள் வரிகள் இருக்கிற வலிமையான கருத்துக்கள் மட்டும் அதுக்கான காரணம் கிடையாது. அவனை சுற்றி ஏற்பட்டிருக்கிற ஏராளமான சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கு, ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு இளைஞன் என்றது ஒரு பக்கம் இருக்கு, அரசியல் ரீதியான சில முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலா ஒலிச்சு கொண்டிருக்கிற ஒரு இளைஞனுடைய குரலை நசுக்கிறதுக்கு பல முயற்சிகள் பாரதிய ஜனதா கட்சியால அந்த உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. வேர்டன் என்று சொல்லப்படுற ஒரு இளைஞனுடைய பெயரை திரும்ப திரும்ப இந்த நாட்களில் உச்சரிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? உண்மையிலேயே அந்த இளைஞன் யார்? அவனுடைய பாடல்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவனுடைய குரலை நசுக்கிறதுக்கு எடுக்கப்படுற அரசியல் ரீதியான முயற்சிகள் என்ன? அதுக்கான காரணம் என்னன்ற பல விஷயங்களையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜன். ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் கேரளாவுக்குள்ள மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குரல் தான் வேர்டனுடைய குரல். ஒரு சொல்லிசை கலைஞன், ரப் இசை கலைஞன். இன்றைக்கு கேரளாவையும் தாண்டி தமிழ்நாடு தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தாலையும் அவனுடைய குரல் கொண்டாடப்பட்டு வருது. அந்த வார்த்தைகள் இருக்கிற வலிமையான கருத்துக்கள் மட்டும் அதுக்கான காரணம் கிடையாது. அவன் முன்வைக்கிற கேள்விகளும் பிரதானமான காரணம். இதையும் தாண்டி ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு இளைஞன் என்றதும் முக்கியமானது. ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பா சில கருத்துக்களை முன்வைக்கிறது, அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புறதால கேரளாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லப்படுற குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த வேர்டனுடைய பாடல்கள் தேசிய கீதமா அவங்களால இசைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு கேரளா தாண்டி தமிழ்நாடு தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த இளைஞனுடைய பாடல்களை பாடுதுன்னு சொன்னா அவனுடைய குரலை நசுக்கிறதுக்கு அரசியல் ரீதியில் முன்னெடுக்கப்படுற முயற்சிகளும் அதுக்கான ஒரு காரணம். வேர்டன் தன்னுடைய பூர்வீகம் சம்பந்தமாகவும், தன்னுடைய தாய் மண், தன்னுடைய தாயார் சம்பந்தமாகவும் தன்னுடைய பாடல்களிலேயே சில வரிகளை எப்படி எழுதியிருக்கிறான். நவீன அடிமைகள் வாழும் நரகத்திலே கல் போல் ஒருத்தி, அவளை யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தி, அவளுடைய உதிரத்திலிருந்து வந்த உருவம் வெறும் பருத்தி அல்ல, அது சுட்டெரிக்கும் பெரும் தீ என்று சொல்லி தன்னுடைய பூர்வீகம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தது என்று சொல்லி ஒரு ஆல்பத்தில் ஒரு பாடல்ல சில வரிகளை அந்த இளைஞன் எழுதியிருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இன்றைக்கு பெற்றிருக்கு. ஆனால் சில வருஷங்களுக்கு முதல்ல வெளிவந்த ஒரு பாடல். தன்னுடைய தாயார் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வேலை தேடி ஊட்டிக்கு போய் அதுக்கு பிறகு கேரளாவுக்கு போய் முரளி என்று சொல்லப்படுற ஒரு நபரை கரம் பிடிக்கிறாங்க, திருமண பந்தத்தில் இணைஞ்சு கொள்றாங்க. 1994 ஆண்டு வேர்டன் தான் பிறந்தான் சொல்லி தன்னுடைய பாடல்லையே அந்த இளைஞன் எழுதியிருக்கிறான். 2019 ஆண்டுக்கு பிறகுதான் வேர்டன் யார் என்றது சமூகத்துக்கு அதிக அளவில் தெரிய வருது. கேரளாவுக்குள்ள மட்டும் பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு இளைஞனா 2019-20களில் இந்த இளைஞனுடைய பேர் இருந்தது. 2019 குரலற்றவர்களின் குரல் சொல்லி வேர்டனால ஒரு ஆல்பம் யூடியூப்ல வெளியிடப்படுது. அதிகார வர்க்கத்தை நோக்கி கடுமையான தொனியில சில கேள்விகள் முன்வைக்கிறது, பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பான எங்களுடைய வலிகளை பாடுறது சொல்லி அந்த இளைஞனுடைய பாடல்கள் ஆல்பத்தில் மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது அந்த காலகட்டத்தில் பெற்றிருந்தது. அதுக்கு பிறகு அதே வருஷத்தில் இன்னும் ஒரு ஆல்பம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை சமூகத்தில் ஏற்படுத்தியிருந்தது. கேரளாவுக்குள்ள மட்டுமே அந்த இளைஞனுடைய பேர் இசைத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாட்டி கேரளாவில் இருக்கிற இளைஞர்களால் மட்டுமே கொண்டாடப்பட்ட ஒரு இளைஞனா வேர்டன் மாறியிருந்தான். அதுக்கு பிறகு மஞ்சுமல் பாய்ஸ் என்று சொல்லி ஒரு படம் வெளிவந்திருந்தது. தமிழ்லையும் அந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை சில வருஷங்களுக்கு முதல்ல பெற்றிருந்தது. அந்த படத்தில் முதலாவது பாடல் எழுதப்பட்டு அந்த பாடல்ல வந்த சில வரிகளும் அதிகமானவங்களினுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. அரசியல்வாதிகளினுடைய கவனத்தையும் அந்த பாடல் வரிகள் ஈர்த்திருந்தது. அந்த பாடல் வரிகளுக்கு பிறகு கேரளா தாண்டி தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஒரு தமிழர்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் வேர்டனுக்கு கிடைச்சிருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களாலையும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற வேர்டனுடைய வரிகள் வலிமையானது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்டவங்களினுடைய குரலா அந்த குரல் இன்றைக்கு ஒலிச்சு கொண்டிருக்கு. ஆனால் இந்த குரலை நசுக்கிறதுக்கான சில முயற்சிகள் அரசியல் ரீதியில் முன்னெடுக்கப்படுது. இதுக்கு காரணம் கேரளாவினுடைய அரசியல் என்றதும் முக்கியமானது. என்று சொன்னால் கேரளாவினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானது. பாரதிய ஜனதா கட்சியோ இல்லாட்டி காங்கிரஸ் கட்சியோ ஆட்சி செய்கிற ஒரு மாநிலம் கிடையாது. ரெண்டைக்கும் சம்பந்தம் இல்லாம கொஞ்சம் விலகி இருக்கிற சொல்லி பார்க்கப்படக்கூடிய இடதுசாரிகள் கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி நிலவக்கூடிய ஒரு மாநிலமா கேரளா தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கேரளாவுக்குள்ள கால் பதிக்கணும் என்ற கடுமையான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அது தோல்வியிலேயே
முடிவடைஞ்சு கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் கேரளாவினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கேரளாவுக்குள்ள கால் பதிக்கிறதுக்கான தொடர்ச்சியான முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. சிபிஐ என்று சொல்லப்படுற ஒரு கூட்டணி ஆட்சி கேரளாவில் நிலவுது. சிபிஐ என்று சொல்லப்படுறதும் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பான ஒரு கட்சியா நீண்ட காலமா பார்க்கப்படுது. அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஆதரவும் கூட இந்த வேர்டன் என்று சொல்லப்படுற இளைஞனுக்கு இருக்கு. இது அரசியல் ரீதியில் சம்பந்தப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த இளைஞனை வந்து அரசியல் ரீதியில நசுக்கிறதுக்கான முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சிபிஐ கூட்டணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தங்களுடைய ஆண்டு விழாவில், அரசாங்கத்தினுடைய ஆண்டு விழாவிலேயும் இந்த இளைஞனை கூப்பிட்டு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு தன்னுடைய நண்பர்களோட இந்த வேர்டன் சொல்லப்படுற இளைஞன் கேரளாவில் ஒரு இடத்துல இருக்கிற தொடர்மாடி குடியிருப்பில் வந்து தங்கி இருக்கிறான். ஒரு சில இளைஞர்கள் கிட்டத்தட்ட 6-7 பேர் தங்கியிருந்த நிலையில மது போதையில் இருந்தாங்க, போதைப் பொருள் பயன்படுத்தினாங்க, கஞ்சா பயன்படுத்தினாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வேர்டனும் அவனுடைய நண்பர்களும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட நீதிமன்ற வழக்குக்கு போறதுக்கு முதல்லையே போலீஸ் பிணையில வேர்டனும் அந்த நண்பர்களும் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. சொன்னா பெருமளவான போதைப்பொருள் கைப்பற்றப்படலை. போலீஸ் பிணை கொடுக்கிற அளவுக்கு ஒரு 5-6 கிராம் தான் கைப்பற்றப்பட்டது என்ற அடிப்படையில் வேர்டனுக்கு போலீஸ் பிணை கிடைச்சிருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. அவருடைய கழுத்துல போட்டிருந்த மாலையில வந்து சிறுத்தை பல் போடப்பட்டிருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வனவிலங்கு சட்டத்தின் அடிப்படையில் வந்து வனவிலங்குகளை துன்புறுத்துறது இல்லாட்டி அந்த பாகங்களை வச்சிருக்கிறது கூட தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படும். சிறுத்தை பல் எப்படி கிடைச்சது, சிறுத்தை பல்ல அணியிறது தண்டனைக்குரிய குற்றம் என்ற அடிப்படையில் வந்து வேர்டனுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டிருந்தான். பிறகு அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் விசாரிக்கப்பட்ட நேரத்தில் வேர்டன் சொல்றான், இது என்னுடைய ஒரு நண்பரால் எனக்கு அன்பளிப்பா பரிசா தரப்பட்டது, அது உண்மையான பல்தான்ன்றது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு வேர்டன் விடுதலை செய்யப்படுறான். இது உண்மையான குற்றச்சாட்டுகளா, அரசியல் ரீதியில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளா என்றது விவாதத்துக்குரியது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வேர்டன் கைது செய்யப்பட்ட காலகட்டம் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. அரசியல் ரீதியில சம்பந்தப்பட்டதுக்கு பிறகு, அரசியல் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு பிறகு எதிர்கட்சி, குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் கால் ஊன்றணும் சொல்லி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு பின்புலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பான ஒரு இளைஞனா, அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இளைஞன் காவல்துறையால கைது செய்யப்படுறான். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. அதுவும் இந்த காலகட்டத்தில் சுமத்தப்படுது என்றது இது போலியான குற்றச்சாட்டுகள் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறதுக்கான ஆதாரமா இல்லாட்டி அதை நியாயப்படுத்துறதுக்கான காலகட்டமாகவும் இது மாறி இருந்தது. இதையும் தாண்டி இன்னும் ஒரு கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேரளாவில் இருக்கிற ஒரு முக்கியஸ்தர் வந்து அமித்ஷாவுக்கு, உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு. தேசிய புலனாய்வு பிரிவால விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் இந்த வேர்டன் சொல்லப்படுற ஒரு இளைஞன். இவருடைய செயற்பாடுகள் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. NIA தேசிய புலனாய்வு பிரிவு வேர்டனை கைது செய்து விசாரிக்கணும் என்ற ஒரு கோரிக்கை வந்து கேரளாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தரால முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சி சார்பான இன்னும் சிலர் சொல்லியிருக்கிற கருத்துக்களும் வேர்டனுக்கு எதிரானது. வேர்டனுடைய நிலைப்பாடுகளை பார்க்கிற நேரத்தில் பயங்கரவாதத்துக்கு ஆதரவான ஒரு நபர் மாதிரி இருக்கிறார், தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார், தேச விரோதமான செயற்பாடுகளை வந்து இவர் வளர்த்து கொண்டிருக்கிறார், பிரிவினை ஏற்படுத்துற மாதிரியான கருத்துக்கள் அவருடைய பாடல்களில் ஒழிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கேரளாவினுடைய அரசியல் என்றது இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானது. இடதுசாரிகளினுடைய ஆட்சி நிலவக்கூடிய ஒரு மாநிலம். பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அமைக்கணும், இல்லாட்டி அவங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்ளணும் என்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருது. இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் 15% மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி இருக்கு. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் வேர்டனுடைய விவகாரம் என்றது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கேரளாவில் ஏற்படுத்தி இருக்கு. கேரளாவையும் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளா இது மாறி இருக்கு. ஆனா வேர்டனுடைய பாடல்கள் என்றது எளிமையானது என்றதையும் தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பான கருத்துக்கள் அதில் முன்வைக்கப்படுது, வலிமையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எங்களுடைய வழிகள் இதுதான், ஒடுக்குமுறையை இதுக்கு மேலேயும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. தேசப்பற்றாளர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் வந்து போலியான தேசப்பற்றாளர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி மறைமுகமான விமர்சனம் ஆட்சியாளர்களை நோக்கியும் அவனுடைய பாடல்களில் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் அதிக அளவில் பேசப்படாமல் இருந்து அவனுடைய பாடல் வரிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் பகிரப்படுது, வைரலாக அது மாறி இருக்கு. தன்னுடைய வழிகளை சொல்றது வந்து
குற்றம் கிடையாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்கறது தேச விரோதமான ஒரு செயற்பாடு என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கும் அது பார்க்கப்படுது. இது தேச விரோதமோ இல்லாட்டி பயங்கரவாதத்துக்கு ஆதரவான ஒரு செயற்பாடோ கிடையாது. தான் கடந்து வந்த பாதையை இல்லாட்டி தன்னுடைய அம்மா அப்பா அனுபவிச்ச வழிகளை தன்னுடைய பாடல்களில் சொல்றது, தன்னுடைய சமூகம் அனுபவிச்சு கொண்டிருக்கிற கொடுமைகளை சொல்றது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுன்றது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான அடக்குமுறைகள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. வேர்டன் என்று சொல்லப்படுற ஒரு இளைஞன் சம்பந்தப்பட்ட விவகாரம் மட்டும் கிடையாது. இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டம். அந்த போராட்டம் எதிர்வரப்போற சில வருஷங்களுக்கும் நீடிக்கும்ன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் வேர்டனுடைய இந்த சம்பவம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.